India vs Australia Women's World Cup semi-final. அப்பா the first women's match made me cryன்னு கூட சொல்லலாம். ஜெமிமா என்ன சேசிங் பண்ணும்போது ஒரு 120 அடிச்சாங்க. அதில் என்ன வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் ஆனால் வந்து 50 ஓவர் வேர்ல்ட் கப் செமிஃபைனல் இஸ் நாட் அ ஈஸி ஜாப். இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து மேல்ஸ் டீமில் 2015லையோ இல்லை 2019லையோ செமிஃபைனல்லையோ 2003 ஃபைனலில் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஆடி இருந்தால் வைல் சேசிங் இந்தியா இன்னும் ஒரு 2-3 வேர்ல்ட் கப்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த இன்னிங்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் செமிஃபைனல் யாராக இருந்தால் தோனிகிட்ட மேபி 2 வேர்ல்ட் கப் இருந்திருக்கலாம், விராட் கோலிகிட்டையும் வந்து வேர்ல்ட் கப்லாம் இருந்திருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், இந்த செமிஃபைனல் 50 ஓவர் வேர்ல்ட் கப் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். தட் வாஸ் அ கிரேட் இன்னிங்ஸ் பை ஜெமிமா. மேட்ச் முடிஞ்சோடனே அவங்க பேசின விஷயங்கள்லாம் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு காட், பேரண்ட்ஸ், கோச் எல்லாம் சொல்லி லாஸ்ட் வேர்ல்ட் கப்பில் வந்து நான் வந்து செலக்ட் ஆகல, இந்த வேர்ல்ட் கப்பில் இருந்து ஆன் அண்ட் ஆஃப் இருந்தேன். என்னை வந்து ட்ராப் பண்ணாங்க, பிக்கப் பண்ணாங்க. நம்பர் 5 ஸ்பாட்டுன்னு தான் சொன்னாங்க. இந்த மேட்ச்சில் வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீ வந்து நம்பர் 3ன்னு சொன்னாங்க. இதெல்லாம் விட அவங்க முக்கியமாக சொன்னதுன்னா, நான் விளையாடிட்டு இருக்கும்போது பைபிளில் ஒரு வேர்ட்ஸ் வந்து நான் ஞாபகம் வச்சிருந்தேன். when you lost your energy just stand still, God will fight for you. அதான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் ஹேங் இன் தேர், காட் வில் ஹேவ் பிளான்ஸ் ஃபார் யூ. அதான் வந்து அவங்க சொன்னது. ஸோ ராயல் சல்யூட் டு ஜெமிமா. ஹோப்ஃபுல்லி இந்தியா வந்து இந்த 2025 உமன்ஸ் வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம்.